என் பெயர் சந்தோஷ். வயது 31 ஆகிறது. இன்னும் திருமணம் ஆகவில்லை. நான் இந்த தளத்தில் பல கதைகளை பதிவிட்டுள்ளேன். இந்த கதைகளை படித்து வாசகர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் உண்மையா என கேட்க, நானும் அனைத்தும் உண்மை இல்லை, ஒரு சிலர் உண்மை, ஒரு சில உண்மை இல்லை என கூற, பின்பு அவர் உங்கள் கதைகள் நன்றாக உள்ளது என கூறினார். நானும் நன்றி என்று கூறிவிட்டு இருவரும் எங்களை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர், நான் உங்கள் கதைகளை படித்தபோது அதில் வருவது போல் என் மனைவியிடம் சிலவற்றை முயற்சி செய்து பார்த்தேன். அப்பொழுது அவள், நீங்கள் எவ்வாறு இதுபோன்று கற்றுக் கொண்டீர்கள் என்று கேட்க, நானும் இதுபோல் உங்கள் கதைகளை படித்ததாக கூற, அவளும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, நீங்கள் அதெல்லாம் படிப்பீங்களா என்று கேட்டாள். அப்பொழுது நான் அவரிடம், படிப்பேன், வேண்டுமென்றால் நீயும் படித்து பார், நன்றாக இருக்கும். உனக்கு தனியா இருக்கும் போது எப்போதாவது தோண்டினால் படித்து பார் என்று கூறினேன். அப்போது நான் அவளிடம் இந்த தளத்தை பற்றி கூறி, இத நிறைய கதைகள் வரும், நீ தனியா இருக்கும்போது வீட்டில் இருந்தால் படித்து பார் என்று கூறினேன். ஒரு வாரம் படித்த அவள் மிகவும் நன்றாக உள்ளது என்று கூறி, பின்பு நாங்கள் இருவரும் ஒன்றாக கதை படித்து ஆரம்பிக்கும். அவ்வாறு படிக்கும்போது உங்கள் கதை வந்தது. அதை அவர் படித்து பார்த்துவிட்டு ரொம்ப ஆர்வமாகினார். அதனால்தான் கேட்கிறேன், நீங்கள் என் மனைவியை என் முன்னால் நம் இருவரும் சேர்ந்து இருக்கலாமா என்று கேட்டதும், எனக்கு என்னடா இவர் நம்மிடம் விளையாடுகிறாரா, இல்லை உண்மையாகவே அவர் அவ்வாறு கூறுகிறாரா என கேட்க, அதற்கு அவர், நான் விளையாடவில்லை, வேண்டுமென்றால் நான் என் மனைவியிடம் போன் போட்டு தருகிறேன், பேசி பாருங்கள், பின்பு முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். சரி என்று நானும் ஒப்புக்கொள்ள, ஒரு 2 நாட்கள் கழித்து அவர் எனக்கு போன் செய்தார். அப்பொழுது அருகில் அவர் மனைவி அமர்ந்திருக்க, அவர் மனைவிடம் போனை கொடுத்தார். அவர்களிடம், மேடம் உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க, முதலில் எனக்கு தயக்கமாகத்தான் இருந்தது என்று. எனது கணவர் ஒரு மாதிரி பேசி எனக்கு இதை ஒப்புக்கொள்ள வைத்து விட்டார். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஆசை தான் இருக்கிறது என்று கூற, பயப்படாதீங்க மேடம், உங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறினேன். மீண்டும் அவர் போனை வாங்கி என்னிடம் பேச ஆரம்பித்தார். அப்போதுதான் அவருடைய பெயரை எனக்கு கூறினார். அவர் பெயர் ரபீக். வயது 42 ஆகிறது. அவருடைய மனைவி ரிஃபானா, அவளுக்கு 37 வயதாகிறது. எங்களுக்கு 2 குழந்தைகள். மூத்த மகள் திருமணம் ஆகி சென்று விட்டாள். இரண்டாவது ஒரு பையன், அவன் வெளியூரிலே தங்கி படிக்கிறான். அதனால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார். நானும் சம்மதம் என்று கூற, பின்பு இருவரும் எங்களுடைய புகைப்படத்தை பரிமாறிக் கொண்டோம். அப்பொழுதுதான் அவர் மனைவியை நான் பார்த்தேன். முஸ்லிம் பெண்களுக்கு உண்டான அழகு கலரில் மிகவும் அற்புதமாக இருங்கள். அவள் சுடிதார் போட்டு இருந்ததால். பின்பு அவரிடம், நாம் எப்போது சந்திக்கலாம் என்று கேட்க, அதற்கு அவர், நாங்கள் முதல் முறையாக இவ்வாறு செய்கிறோம். எங்களுக்கு இது மறக்க முடியாததாக இருக்க வேண்டும். அதனால் நாம் எங்கேயாவது வெளியே சென்று ஒரு வாரம் தங்கி விட்டு வரலாம். நீங்கள் வருவீர்களா என்று கேட்டார். நானும் வருகிறேன். எங்கே செல்லலாம் என்று கேட்க, நாங்கள் யோசித்து சொல்கிறோம் என்று கூறினார். ஒரு வாரம் கழித்து எனக்கு போன் செய்து, அடுத்த வெள்ளி இரவு தயாராக இருங்கள், நாம் மூணார் செல்லலாம், உங்களுக்கு அந்த இடம் ஓகேவா என்று கேட்டார். நானும் ஓகே எனக்கு என்று கூற, வெள்ளி இரவு உங்களை வந்து நான் பிக்கப் செய்து கொள்கிறேன் என்று கூறினார். நானும் சரி என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளிக்கிழமைக்காக காத்து கொண்டிருந்தேன். நானும் வந்தது. அவர் காலை ஒரு 10 மணி அளவில் எனக்கு போன் செய்து, நாங்கள் கிளம்ப போகிறோம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சென்னையில் இருந்து கிளம்புவதாகவும், உங்களை நாங்கள் எங்கே வந்து பிக்கப் செய்வது என்று கேட்க, நீங்கள் சென்னையில் இருந்து கிளம்பி வாருங்கள்,
நான் மேல்மருவத்தூர் அருகில் இருக்கிறேன், அங்கே நான் ஏறிக் கொள்கிறேன் என்று கூறினேன். அதேபோல் சுமார் ஒரு 2 மணி அளவில் அவர் கார் வந்து நின்றது. எனக்கு போன் செய்து எங்கே இருக்கிறீர்கள், நான் வந்து விட்டேன் என்று கூற, அவரின் காரின் நம்பர் எனக்கு கூறினார். அது ஒரு விலை உயர்ந்த சொகுசு கார். பின்பு என்னை பார்த்து சைகை செய்துவிட்டு காரின் உள்ளேறுமாறு கூற, நான் பின்பக்க கதவை தொடர்ந்து காரின் உள்ளே ஏறினேன். உள்ளே பின்பக்க சீட்டில் அவர் மனைவி அமர்ந்து இருந்தால் நாங்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. காரணம் வண்டியில் டிரைவர் இருந்ததால். நாங்கள் மூவரும் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தோம். கார் விழுப்புரம் தாண்டி சென்றதும் டீ சாப்பிட கீழே இறங்கினோம். அப்பொழுது அவர் என்னை அழைத்து, நான் டிரைவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், அவனுக்கு நமது விஷயம் எதுவும் தெரியாது, எனவே நாம் இங்கே எதுவும் பேசிக்கொள்ள வேண்டாம், நாம் அங்கே சென்று பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். நானும் சரி என்று கூறிவிட்டு திரும்பி நாங்கள் நால்வரும் டீ சாப்பிட்டு விட்டு மீண்டும் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அன்பு மாலை கொஞ்சம் இருட்டத் தொடங்கியவுடன் அவர் என்னை திரும்பி பார்த்தார். நான் அமைதியாக அவர் மனைவி அருகில் அமர்ந்து கொண்டு இருந்தேன், கொஞ்சம் இடைவெளி விட்டு. அப்போது அவர் காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துமாறு கூறிவிட்டு, எனக்கு பாத்ரூம் வருகிறது, நான் சென்று வருகிறேன் என்று இறங்க, அவர் மனைவியும் நானும் வருகிறேன் என்று கூறினார். பின்பு என்னை பார்த்து சைகை செய்ய நானும் காரை விட்டு கீழே இறங்கினேன். அப்போது அவர் மனைவி மறைவாக சென்று வந்துவிட்டு நாங்கள் மூவரும் ஒன்றாக நிற்கும்போது அவர் எங்களிடம், உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு புரிகிறது, RL டிரைவர் இருக்கிறார், அதனால் அவருக்கு தெரியாதபடி எதனால் கொள்ளுங்கள், டிரைவர் பார்க்காதவாறு என்று கூறினார் என்று நாங்களும் காரில் ஏற, இந்த முறை அவர் மனைவி எனக்கு அருகில் வந்தாள். வேண்டுமென்றே ஒரு பையை எடுத்து வந்து அவள் ஓரமாக வைத்துவிட்டு, இடமில்லை என்பது போல என் அருகில் வந்தாள். முன்னால் இருக்கும் டிரைவர் எங்களை பார்க்க வாய்ப்பில்லை. பின்பு இவ்வாறு எங்கள் பயணத்தை தொடங்கும் நாங்கள் மூணார் சென்று அடைந்தோம். உள்ளே சென்றதும் காரை பார்த்து செய்துவிட்டு அவர் டிரைவரிடம் காசு கொடுத்து அனுப்பிவிட்டார். பின்பு அங்கிருந்து நேராக அவர் வண்டியை ஓட்ட நாங்கள் முன்பதிவு செய்து வைத்திருந்த ஓட்டல் நோக்கி பயணித்தோம். அது ஒரு அழகிய தனி வீடு. மலை பிரதேசத்தில் தனியாக இருந்தது, எங்களை யாரும் தொந்தரவு செய்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே நாங்கள் உள்ளே சென்றதும் நான் சோபாவில் அவர் எங்கள் இருவரையும் பார்த்தார். பார்த்துவிட்டு, இதற்கு மேல் நமக்கு கட்டுப்பாடு இல்லை, நாம் நம்முடைய விருப்பப்படி இருக்கலாம் என்று கூற, நீங்கள் இருவரும் கணவன் மனைவி போல் இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரம் இவள் நம் இருவருக்கும் மனைவி, இவளுக்கு நாம் இருவரும் கணவர். எனவே குளித்துவிட்டு வாருங்கள், நான் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று கூறினார். பின்பு நாங்கள் மூவரும் தனித்தனியாக சென்று குடித்துவிட்டு வர அவர் எனக்கு ஒரு புது துணி தந்தார். நான் அதை அணிந்து கொள்ள பின்பு அவர் என்னிடம் ஒரு தாலி எடுத்து கொடுத்து, இதை என் மனைவி கருத்தில் கட்டுங்கள், அவளுக்கு நாம் இருவருமே கணவராக இருக்கிறோம் இந்த ஒரு வாரம், அவள் 2 தாலிகளை அணிந்திருக்கட்டும், அப்போது நமக்கு வசதியாக இருக்கும் என்று கூற நானும் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். பின்பு அவர் எங்கள் இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்றார். அங்கே அழகாக அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த பெட்டில் எங்களை அமர வைத்தார். நான் அவரை பார்க்க அவர் என்னிடம், நான் இதை ஏற்கனவே தயார் செய்ய சொல்லி விட்டேன், எனவே இன்று உங்களுக்கு ஆகவே நீங்கள் இருவரும் மட்டும் இருங்கள், நான் அமர்ந்து பார்க்கிறேன், அடுத்த ரவுண்டில் சேர்ந்து கொள்கிறேன் என்று கூற நான் அவர் மனைவியை பார்க்க ஒரு மனைவி வெட்கத்தை சிரித்தாள். பின்பு அவரோ அவளிடம், இவரும் உன்னுடைய கணவன் தான் இந்த ஒரு வாரத்திற்கு, அதனால் நீ அந்த கூச்சமும் பட வேண்டாம் என்று கூற அவர் மனைவி என்னை பார்க்க பின்பு எங்கள் இருவரையும் அவராகவே அவர் சென்று எதிர் இருந்த சோபாவில் அமர்ந்தார். எங்கள் பொண்டாட்டியுடன் ஆடிய ஆட்டத்தை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.